முடியல. அந்த கண்ணாத்தா உக்கிரமா கோச்சிட்டு நிக்கிறான். வர பௌர்ணமி அன்னைக்கு இந்த எலுமிச்சை பழத்தை அவளுக்கு முன்னால் நிற்கிற திருசூலத்துல குத்தி விளக்கி பார்க்கிறேன். இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்துடலாம். இது சத்தியம். படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அழைக்கின்ற காலத்தில் அந்த சத்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சித்தரும் போய் தான் மௌனமாக இருக்கின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவரா சிவனே சிவனே பழி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதை பார்க்க வேணும் பகவான். ஆனால் ஆதி சக்தியானவள் அறிந்தாள். என்ன செய்தார்? ஆண்டவன் அறியாத மாயம் ஒன்றுமில்லை என்றும் இல்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. இல்லை இல்லை. அறைக்குள் இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவனே பகவானே எனக்கு படிய அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. நல்ல இளையந்த கையினால் எனக்கு குழந்தை ஒன்று வேண்டும் ஐயா. எனக்கு தொட்டிலேட்டினாரோ எனக்கு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். நல்ல மடியில் வைத்து விளையும் மடியில் வைத்து விளையும் எனக்கு
எனக்கு மணி குழந்தை வேண்டும் ஐயா. ஆண்டவனிடத்திலே பார்வதியானவள் மகளை வரம் கேட்டாய். அந்த நேரத்திலே சிவன் சொல்லுகிறார், அம்மா உனக்கு மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரேன். அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம எனக்கு ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். ஆமா, அது 8 நாளையிலே குழந்தை வர வேண்டும் என்று கரைக்கட்டிடத்திலே பார்வதி கேட்க அந்த சிவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்தம் ஆடி ஈர துயிலோடு ஆயுவள்ளி கையிலே தோரண கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம். ஆமா, அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. ஆமா, அதிலே 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர் உனக்கு ஏந்தனுக்கு குழந்தை கிடைக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். அப்படியே நல்ல சக்தியாகிய பார்வதியானவள் நல்ல தூண்டாத மணி விளக்கை சிவபெருமான் தூண்டுகின்றார். அந்த அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் அந்த பார்வதி முந்தைய நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்து நிற்கிறார். அந்த நேரத்திலே அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தியிலே விழுந்தது. எப்படி விழுந்தது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா, 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய். அன்று தங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கும் முன்னார் ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படியா? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை, கையும் இல்லை, கையும் இல்லை. ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு புளிய முண்டமாக இதற்கு முன்னால அந்த குழந்தைகள் எல்லாம் ஆன போல ஒரு பிள்ளை இருந்தான். ஆமா, அழகா ஒரு பிள்ளை இருந்தான். மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தீர். அவன் தாயை போல பெண் கேட்டு சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறார்.
இருக்கிறார். தாயை போல பெண் என்றால் தாயினுடைய பண்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய ஆசாரம். தாயை போல பண்புடைய மனைவி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு என்பதாக சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான் விநாயகன். ஆமா, சந்தடி. இளைய மகன் வேறவன் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக அமர்ந்து விட்டார். இருக்கிறார். அதனால் ஆபத்துக்கு உலகவில்லை என்றல்லவோ அறுவை பிள்ளை கேட்டேன். ஆமா, இப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது காரும் இல்லை, கையும் இல்லை, மூக்கும் இல்லை, முகமும் இல்லை. இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய? காலில்ல, கையில்ல, மூக்கில்ல, முகமில்ல, ஏதாவது எங்கனையாவது இருக்க? ஒரு முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது எங்க சுத்தமா இல்லையே. இல்ல என்று ஆண்டவனிடத்தில் சத்தியாகிய பார்வதி சொல்லுகிறேன். சொல்லுகிற வேலை. அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யாரை அழைக்க போகிறார்? இந்த உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முண்டங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து 3 முண்டங்களை உருப்பிடித்தார். பிடிக்கிறார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக, ஆமா, பெண்ணாக இருக்காளே, இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். பிடிக்கிறார். 2 முண்டங்களை 2 ஆணாக உருப்பிடித்தார். ஆமா, அங்கே உருப்பிடித்தார். பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன். ஆதி சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகளும் எப்படி மொத்தமா சேர்ந்து குரலோசை கொடுக்குகிறது. குரலோசை அடிக்கி அந்த குழந்தையுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையிலே எடுத்து வாய்கோரி முத்தமிட்டாள். கோரி கையிலே எடுத்து கொடுங்கையோடு சேர்த்தனைத்து மாணிக்க தொட்டிலே அந்த மலையானை தனக்கு மங்கை பார்வதியால் வளர்ந்து அங்கே ஆண்டவன் பகவான் இந்த மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எப்பேற்பட்ட நாமத்தை சூட்டுகிறார். சுடர் ஒளிவிலே ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலே பிறந்ததினால் அங்கே சரவண பொய்களே வளர்ந்தவன் 6 கமலத்திலே வீற்றிருந்தவன் 6 முக கடவுள். அது சைவம். ஆமா, இந்த ஆண்டவனுடைய கிருபையினால் சுடர் ஒளிவிலே பிறந்தார் அல்லவா? இந்த முதல் சுடரிலே பெண்ணாக பிறந்ததினால் சுடர் ஒளிவிலே பெண்ணாக பிறந்த பிள்ளைக்கு சுடலை பேச்சு என்ற பேச்சு பிரமை. 2வது சுடலை மணி விளக்கிலே மாயமாக பிறந்தனால் மாயாண்டி சுடலை. என்ன சுடலை? மாயாண்டி சுடலை. 3வது குழந்தை முண்டமாக உருண்டதினால் சுடலை முண்டன். பேச்சு சுடலை முண்டன் என்று 3 குழந்தைகளுக்கு திராமத்தை சூட்டி அந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலேயே வளர்த்து வருகிறாள். இப்படி வளர்த்து வருகிற நாளையில் வெள்ளிக்கிழமை. சாமனுடைய சாமம் சை சாம நேரம். நஞ்சது என்று நஞ்சருக்கு நடுக்குறி சாம மணி என்ன இருக்கும்? சரியா 12 மணி இருக்குமே. ஆமா, சாமம் போல காற்றடித்தாலும் இணையாடாத நேரத்தில் இந்த சுடலா சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க மாட்டா. சாதாரண பேச்சு இல்ல, கட்ட பேச்சு, நெட்ட பேச்சு, காட்டுவன பேச்சியானவள் மகனாகிய மாயாண்டி அழைத்தாள். மகனே, என்னமா எந்த நேரம்? சாமனடி சாமம் 12 மணி. நாம தாய் அமர்தான் குடித்தால் தனக்கு வயிறு நிறையுமா? எங்கம்மா நிறையுது? பால் அமர்தான் குடித்தா பசி அடங்குமா? போக வேணும், போக வேணும். சுடலை ஐயா, சுடலை ஐயா, போய் பார்க்க
குடித்த மாறான பசி ஏது அடங்காது நாம தாயமர்தம் குடித்த மாறான தனக்கு வயது நிறையாது மூன்று குழந்தைகளும் இந்த மாய பேச்சு அம்மா இந்த மாயாண்டி சுடலை ஐயா இந்த மாயாண்டி முண்டனுமா நல்ல பிள்ளை போல இருந்தவர்கள் ஏமசம நேரத்தில் அந்த மையான கடலில் மாட்டப்பிடமது வேகும் போது ஏ மாயாண்டி சுடலை மாடு மாயாண்டி கருங்கச்சி சுந்தரி அந்த மையானத்திலே வந்து பேச்சு 3 குலவை போட்டார். இந்த 3 குலவை சத்தத்தை கேட்டதோ குழியில பிணைச்சிருக்க பணம் அப்படியே மேல வருது. இந்த பேச்சு குழியில பிணத்தை தோண்டுகிறாள். மடியில் போட்டு அழகு பார்த்தாள். ஒரு சட்டி ரத்தத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டா. இவா யாரு? இந்த பேச்சு. தேவி சட்டி ரத்தம் குடித்திடுவாள். மாயாண்டி சுடலையா செஞ்சுடலை மாயாண்டி அள்ளி சிவபூசி போடுகிறார். மாண்ட பிணத்தை எல்லாம் சுடலை மாலையாக போடுகிறார். இவனுக்கு காலெலும்பு கக்கத்தீரு காலெலும்பு கக்கத்தீரு கையெலும்பு மாயது தோளிலே ஓட்ட பிணம் தொங்க மாலையாக காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயிலே வாய் பிணம் கைவிடம் வலது தோளிலே 5 விடம். செத்த பிணங்களை எல்லாம் அள்ளி சிவபூஜை போடுகிறார் இந்த செஞ்சுடனை. இப்படி மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு மறுபடி மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு கொல்லிய பிசாசுகள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கி. ஆமா, பக்கத்தில் நிக்கிறங்க. கொல்லி பிசாசு, இந்தா உனக்கு காலெலும்பு, இந்தா உனக்கு கையெலும்பு, இந்தா உனக்கு காலெலும்பு. இப்படி கொல்லிய பேய்களுக்கெல்லாம் கூட்டமிட்டு விருந்தழைத்து மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு மாணிக்க தொட்டி வந்து படுத்திருக்கிறார் இந்த சுடலை. அந்த விடிய ஒரு கருக்கலில் பார்வதியானவள் குழந்தைகளை பார்க்க வருகிறாள். அங்கே பார்க்க வருகின்ற நேரம் அங்கே எப்படி இருக்குகிறது? மாயாண்டி படுத்திருப்பது மல்லிகை பூவிலே, இந்த பேச்சு படுத்திருப்பது பிச்சி பூவிலே, இந்த முண்டம் படுத்திருப்பது முல்லை பூவிலே. இந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலே பார்க்கும் பொழுது பிச்சி பூவாடை நல்ல பிறவாட வீசுவதை பார்வையானவள் இந்த சுடலைய பேச்சிய முண்டன அப்படி முகத்தை பார்த்தா
பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறா? அமிர்தம் குடித்த பிள்ளைகள் தலை சுருட்டி முழிக்கிறது. ஆமா. பால் அமிர்தம் குடிச்ச இந்த பேச்சு பறக்க பறக்க முழிக்க சாதாரண பேச்சியா இருந்தா தானே நிதானமா முழிப்பா. சுடுகாடு போனவ இல்லையா, அப்படியே கண் சுருட்டி முழிக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சத்திய ஆகிய பார்வதி சொல்லுற, ஆண்டவனே நான் பிள்ளை என்று கேட்டேன், எனக்கு பிணம் தண்ணியை தந்துட்டேரு, இந்த பிள்ளையை தரலாமா சாமி? இந்த பிள்ளை நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா இந்த இடமெல்லாம் கரியா போயிடும், மாவீசம் கலந்து விடுவான் மாணிக்க கையில எல்லாம், இவனை உடனே பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவபெருமான் சொல்லல. என்ன உன் திருவிளையாடல் போதுமப்பா, நீ அவனி பூலோகம் போக வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த மாயாண்டி சுடலை மகாதேவனிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எனக்கு உத்தரகிரி மையானத்திலே ஊட்டுக்கள வேண்டும், கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும், கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லை என்றால் இந்த மாணிக்கவள்ளி கையில விட்டு போவேன் என்று சொல்ல, அந்த நேரத்திலே ஆதிவள்ளி கையிலே உத்தரகிரி மையானத்திலே ஊட்டுக்களம் நடத்தி தெய்வ கனியானை வரவழைத்து திருச்சிலம்பிலே பிறந்தவன் தெய்வ கிணிதன். மணிமகடத்தோடும் பேய்முகத்தோடும் கைவெட்டு கருவியோடும் கணீர் என்ற சத்தத்திலே பிறந்த தெய்வ கனியான் மணிமகடம் தட்டி பேய்முகம் கட்டி ஆடி ரத்தமும் பலமும் ரணபூஜை கொடுக்க வேண்டிய பூஜைகள் எல்லாம் வாங்கி கொண்டு சுடலை வருகிறார் பூலோகம். இந்த பூலோக ராஜ்யத்தில் தரங்கள் கண்ட தரங்கள் எல்லாம் சுடலை ஐயா, சுடலை ஐயா தானே தீர்த்தம் ஆடி வாரா. அடகதவை தட்டுகிறார். எப்படி தட்டுகிறார்? எப்படி? அந்த அடைத்திருக்கும் அடகதவை 5 வயது சென்ற குழந்தையாக என் ஆண்டி சுடலை அம்பிகை கொட்டார கரையிலே குமரி பகவதி வாசலிலே தட்டுகிறார். பகவதி வாசல் அந்த கதவு தத்தம் காதிலே கேட்டு அம்பிகையானவள் தாள் போட்ட கதவை தான் திறந்து பார்க்கிறார். இந்த மாயாண்டி எப்படி இருக்கிறான்? மதலையாக நிற்கிறார். 5 வயது சிறுவன் போல. அந்த நேரத்திலே அம்பிகையானவள் கேட்கிறார், எவ்வா என் மகனே பாடகனே ஊரு என்றது எங்கிருந்து எங்கு வந்தாய்? ஊரும் என்ன பேரும் என்ன? சாமனடி சாமத்திலே தனியாக வந்ததல்ல, தாய் வேறு சொல்லடவா, தந்தை வேறு சொல்லடவா, பகவதியால் கேட்டவோ பகவதியால் கேட்டவோ பாறையல் மாயாண்டி அது சொல்வார். அம்மா என்ன என்ன, நான் ஆதிவள்ளி கையிலே சுடரொளிவிலே பிறந்தவன். சுடரொளிவினா எப்படி? இறையவனுடைய அனுக்கிரகத்தினால், ஆமா, ஆண்டவனுடைய சுடரிலே பிறந்து தூண்டாத மணிவிளக்கிலே பிறந்தவன். என் பெயர் தான் சுடலை. சுடலை அது சாதாரண சுடலை அல்ல, மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை. சுடலை
நான் அங்கே மாமிதத்தை கலந்ததினால் மாணிக்க கைலைக்கு உதகாது என்று தெய்வ கனியானோட மணி மகளத்தோடும் வேமுகத்தின் ஆட்டத்தோடும் கைவெட்டு திரளையோடும் நரபலியை வாங்கி கொண்டு வந்தவர். எனக்கு அக்கமில்லை வக்கமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. உன்னையே நம்பி வந்தேன் உளுத்தினேன் இவ்வுலகில், முன்னையே விண்ணிற்கும் மூலமே ஆதி சத்தியே என்று அடித்தோடுதார். அந்த நேரத்திலே பகவதியானோட அப்பா வந்தேன், ஒரு இடத்துக்கு போகாது, என் இடத்திலே இரு. உனக்கு வேண்டிய பூசை எல்லாம் உனக்கு வேணபடி நானும் தாரு. உனக்கு 21 நிலையமாக 21 நிலையமாக இன்பமுடி நானும் தாரு. தெப்பக்கூடம் ஒரு நிலையம், நல்ல தேரோடியில் ஒரு நிலையம், அந்த சர விளக்கு ஒரு நிலையம், ஐயா சன்னதியில் ஒரு நிலையம், ஓடைக்கரையில் ஒரு நிலையம், ஒத்த பறையில் ஒரு நிலையம், ஆட்டங்கரை ஒரு நிலையம், ஆடக்கரையில் ஒரு நிலையம், நொச்சடியில் ஒரு நிலையம், அந்த நீந்தடியில் ஒரு நிலையம், உனக்கு காக்காட்சி ஒரு நிலையம், கண்ணாடி சோலையிலே ஒரு நிலையம், ஏழுமலையிலே ஒரு நிலையம், ஏழுமலையிலே ஒரு நிலையம், ஈரச்சோலையிலே ஒரு நிலையம். அப்பா உனக்கு 21 நிலையை எதுக்கு தருகிறது தெரியுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை. பச்சரிசி சாதம் பருமளப்பா உனக்கு தெரியும். என் இடத்திலே சைவ சாப்பாடு, ஆனால் ஒரு சின்ன வேலை செய்யணும். என்னுடைய இடத்திலே ஈசான மூலையிலே 7 கிடாரம் திரவியம் இருக்குகிறது. இந்த 7 கிடாரம் திரவியத்தை காவலும் கட்டுமாக காத்து வர வேண்டும் என்று இந்த சுடலை இடத்திலே சொல்ல, இந்த புதுமையை நாமல் விட்டால் நமக்கு இனி புதுமை கிடையாது என்று அந்த அம்பிகை பகவதி வாசலிலே 7 கிடாரம் நிறைவேற்றி காவலும் கட்டுமாக காத்து வருகிறார் இந்த கட்டழகன் மாயாண்டி சுடலை மாடன். இப்படி காத்து வருகின்ற காலத்தில் என்ன நடக்குகிறது? அந்த மலையாள தேசத்திலே நந்தம்புணலூர், அந்த புனலூரிலே 1000 புனைய மக்கள் ஆண்டு வருகிறார்கள். அக்காலத்தில் அது 1000 புனைய மக்களிலே காளி புனையன் என்றால் அவன் பெரியவன். எதுல பெரியவன்? சாப்பாட்லையா? மாந்திரத்திலே பெரியவன் மதனங்காளி பெருமுறையன். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனிடம் மையே உண்டு, சிமையில உண்டு, அந்த புலையனிடம் மயக்கு வித்தை பாடல் உண்டு. இப்ப இருக்கவங்கள பிறகு பார்க்க முடியாது.
ஆனை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், கருப்பனை சிவப்பனாக்குவான், சிவப்பனை கருப்பனாக்குவான், தடியனை பொடியனாக்குவான், பொடியனை தடியனாக்குவான். வானத்தை வில்லாயமாக வளைக்கும் வல்லமை, கிளிய புலியை கைதாக திரிக்கும் சக்தி, அம்மி உரல் மருந்து அரைத்தால் அந்த அம்மியை ஆகாதத்தில் பறக்க வைப்பார். சுழவு தட்டி பறக்க வைத்தால் அந்த சுழவு 90 காதவழி பறக்குமா. 90 கிலோமீட்டர் பேய்கள் எல்லாம் பிடித்தடைப்பான் மாந்திரத்தினால். அப்பேற்பட்ட காளி புறையில் ஒரு நாள் தினத்திலே வெத்திலையிலே மையை தடவி மை போட்டு பார்த்தா. எதை பார்த்தா? இப்படி தடவி பார்த்தா. அந்த மை போட்டு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? இந்த மாயாண்டி சுடரை காத்து வருகிறாரே 7 திரவியம். இந்த திரவியத்தை மையிலே கண்டார். பாருகிறார். இந்த சுடலை காவல் என்று அறியாத காளி புறையல் இந்த 7 திரவியத்தை களவாட எண்ணுகிறார். களவாடுவதற்காக வெள்ளிக்கிழமை வருகிறார். வெள்ளிக்கிழமை சாமனடி சாமம் சைசாம நேரம் வருகின்ற நேரத்தில் அந்த மையானத்திலே மாண்ட பிணங்களை தின்று மாமூசை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் 7 திரவியத்தை களவாடி சென்றான் காளி புறையல். இந்த மாயாண்டி சுடலை மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு திரவியத்தை பார்க்கும் பொழுது திரவியத்தையும் களவாடி சென்றிருக்கிறது. அந்த நேரத்திலே அம்பிகை இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன? பாத்தி நல்ல வரங்கோடம்மா, வழி அனுப்பி விடை கோடம்மா, களவடித்த வேற எல்லாம் புலையனைத கருவறுத்து நானுவாரே அம்மா நானுவாரே. போத்தி நல்ல விடை கோடம்மா, அம்மா கொள்ளையிட்டு சென்றவனை குடியறுத்து நானுவாரே. 1000 கண்ணுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகையாகிய பகவதியே, எனக்கு போத்தி நல்ல விடை கோடம்மா, போக விடை நான் கோடம்மா, கொள்ளையிட்டு சென்றவரே குடியறுத்து நானுவாரே. பகவதியார் இடமதிலே பாலகனும் சுடலை சொல்ல ஐயா சுடலை சொல்ல. அந்த பகவதியாரிடத்திலே சொல்லுகிறார். திரவியத்தை 12 வெள்ளகாமாலமாக காவலும் கட்டுமாக காத்து வந்து இப்ப களவாடி சென்று இருக்கிறது. கொள்ளையிட்டவனை சும்மா விடலாமா என்று பகவதியிடத்திலே சொல்லுகின்ற நேரத்தில் பகவதியானவர் சொல்லுங்க, அப்பா களவாண்டவன் வேற யாரும் இல்லை, இந்த உலகத்திலே பெரிய மாந்திரவாதி காளி புலையன் என்றால் நந்தமுனல் ஊரிலே வாழுகின்றவன். அந்த நந்தமுனல் ஊரிலே வாழுகின்ற 1000 புலையனுக்கு அதிகாரியாக பிறகு அப்ப எந்த இடம் போனாலும் மலையாளம் போகாது, மலையாளம் போன மறுத்து வர போறதில்லை, பாம்படுத்து மேல போடும் பறிகொண்ட தேசம் துரும்படுத்து மேல போடும் துரும்படுத்து மேல போடும் மகனே துடி கொண்ட தேசம் அப்பா. ஆயிரங்கண்ணுடையாளி களவாடி சென்றவனை கருவறுக்க வேண்டும், கொள்ளையிட்டு சென்றவனை குடியிருக்க வேண்டும். வாற்று வரங்கொடு வழியறிப்பு விடை கொடு என்று சொல்லுகிறாய். அந்த நேரத்திலே அம்பிகையானோடு போனது போதுவா மகனே, அப்பா அந்த மலையாளம் சென்று மாந்திரவாதிகளை வென்று வா, களவாண்டவனை கருவறுத்து வா என்று அனுப்புகிறார்.
இந்த சுடலை ஆண்டவன் எங்கு வருகிறான்? அந்த மலையாள தேசத்திற்கு எப்படி வருகிறான்? ஒரு பாம்பாட்டு சித்தனை போல கூடையும் தலையில் வைத்து மகடு குழலும் கையில் எடுத்து அந்த நந்த மூடல் ஊரதிலே நந்த மூடல் ஊரதில் மூஞ்சி கறிக்கடியில் உடலை முறைச்சாம வேளையில் ஒரு பாம்பாட்டு சித்தனை முரசேது தனை எடுத்து ஊரு ஜனங்கள் எல்லாம் தனை அழைத்தார். தெருவிலே முரசை அடித்தார். சுதியோடு மதியோடு தாளத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு அடிச்சான். எப்படி அடிச்சா? ஒத்த முரசை அடித்தார். சுதியோடு அடிச்சா, தாளத்தோடு அடுத்தவன் காது கேட்கும்படி அடிச்சா. நல்லா அடிச்சான். அப்படி முரசு அடித்த சத்தத்தை காதிலே கேட்டு புலைய மக்களும் முறைச்சி மாறிகளும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே எல்லா புலையரும் வந்திருக்கான். அந்த கலாண்டவன் மட்டும் வரல. கலாண்டவன் கூட்டத்துக்குள்ள நிற்பானா? ஆமா. இப்படி 1000 புலையர்கள் வருகிறார்கள். அட்டகாலி புலையனை காணவில்லை. இறுதியாக பாம்பு பிடாரனை போல இருந்த சுடலை பண்டார வடிவம் கொண்டு அந்த மாதவாதி அரண்மனைக்கு வருகிறார். அந்த மாதவாதி அரண்மனையிலே அந்த காளி புலையன் மலவிளக்கிலே தீ கொடுக்க சென்ற நேரம் அந்த புலையனுடைய அரண்மனை யார் இருக்கீங்களா? அந்த புலையன் பெற்ற புலக்கோடி புலக்கோடி அந்த மாவுசைக்கு பெண் கோடி ஏழரைக்கு கீழ் ஏழரைக்கும் கீழ் இருக்கும் அந்த ஏங்கினையை பார்க்க வாரா. அங்கே அம்மரத்தில் இழைக்க வாரா. செப்புக்குள்ள இருக்கும் பண்ணை செப்புக்குள்ள இருக்கும் பண்ணை நல்ல சீரைக்க விடும் என்று பாம்பு பிராரனை போல இருந்த சுடலை மாறு ஒரு பண்டார வடிவம் கொண்டு அன்னங்கைக்கு ஆண்டி முறை அழைத்தார். அந்த பெண் கொடியானவளை அம்மா அம்மா ஊதைக்கு வயரோ பசிக்கு கும்பி கொதிக்கி குடல் துடிக்கி அங்கம் பறக்கி ஆவி சொருது அம்மா வெயில் அடிக்கு படி சுடுது ஆண்டிக்கு அமுது போடு அம்மா அன்னங்கேக்கு ஆண்டி போல அவைய குரல் கொடுக்க அந்த ஏழரைக்கு கீழே இருக்குகின்ற மாவுசைக்கியானவள் பெண்ணாக பிறந்த உலகத்தில் பிச்சையிட்டு புண்ணியவி என்று பெருளிக்க வேண்டுமே என்று நினைத்து வண்ணனாறு பெட்டியிலே மாறி வருகிறாள். என்னத்தை மாறி வருகிறாள்? ஏனும் தினமாவு எடுத்து வருகிறாள். அந்த நேரத்தில் மாவுசைக்கு கண்டார் மாயாண்டி நம்ம அண்ணனுக்கு வரவும் இல்லையே மாவுசைக்கு அழகை ரசிக்க நான் வந்தேன். கஞ்சிக்கு வரவும் இல்லை கரம் பிடிக்க நானும் வந்தேன். மகளே ஒன்று சொந்தம் கொள்ள நானும் வந்தேன். ஆண்டியாக வரலையடி
சொந்த கொள்ள வந்தேன் என்று மாவுதிக்கு முகத்தை கண்டு சொல்லுகிறாய். மாந்திரவாதி பெற்ற மகள் இவ்வளவு ஒரு அழகா, இவள் இருக்கக்கூடிய அழகு உருவத்தை பார்க்கும் பொழுது இந்திர சந்திர உதயமாக இருக்கிறாய். இவளை போல பெண் இந்த பூ உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியுமா? முடியாது. ஆகா, இவ முகமழக பாருங்க ஐயா. ஆயிரம் நாவை படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அழகு. அவள் அழகா இருக்கிற பெற்ற மகளோ இவளோ பெண்ணுக்காக பெண் அழகு, நிறத்தழகு. இவளை கண்டவர்கள் இவளை மோகிப்பவராயிரம் இவளை செவரீன வரைந்திடலாம். இந்த புலையனுட மகளை போல, புலையனுட மகளை போல இந்த பூரையில் பார்த்தது இல்லை. பார்த்ததில்லை இவளிடத்திலே அன்னவாங்கினால் ஆண்டி என்று நினைத்து விடுவாள் என்று நினைத்து அறிஞலியானவனிடத்திலே பல சாகதங்கள் செய்கிறார். என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? ஏ தாயே, ஏ புது பொண்ணு, நான் பிச்சைக்கு வந்த பண்டாரம் அல்லமா, உன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். என்னை கிழவன் என்று நினையாது, உன்னை நான் கிளசப்ப வந்திருக்கிறேன். நான் ஆண்டியாக வரலாமா, உனக்கு அரசனாக நானும் வந்தேன் என்று கிழவனாக 90 10 என்ற துவண்ட கிழவனாக இந்த சுடலை சொல்லுகிறார். ஆமா, எந்த சுடலை? இந்த சுடலை. இந்த ஊரிலே இருக்குகிறாரே இந்த சுடலை சொல்ல. அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பகவதியா இந்த அம்பிகையாகிய என் பகவதியாள் வாசலிலே வளர்ந்தானே மகனாகிய மாயாண்டி சுடலை இந்த மாவுதைக்கிடத்திலே சொல்லுகிறார். அந்த நேரத்திலே என் மாவுதைக்கியானவள் என்னையா சொல்லுகிறாள்? என்னையா சொல்லுகிறாள்? ஏ ஆண்டியாக வந்தவனே, தகப்பனுடன் பேரை சொன்னார் தலை இறந்தாக்கிடுவார். இப்போ என் தகப்பன் உன்னை கண்டார் ஆண்டி என்று பார்க்க மாட்டார். அனுப்பிடுவாயமலோகம் பண்டாரம் என்று பார்க்க மாட்டார். உன்னை பரலோகம் ஆக்கிடுவார். உன்னை வெண்கழிவில் போட்டிடுவார். மகளாகிய மாவுதைக்கு சொல்ல அந்த நேரத்திலே சுடலை ஆண்டவர் சொல்ல, கிழவன் தாயி, நான் கிழவனா வரல, களவெடுத்த புலையனை கருவறுக்க வந்திருக்கிறேன். கொள்ளையிட்டு சென்றவனை குடியிருக்க வந்திருக்கிறேன். நான் கையிலே பிறந்தவன், கனகவரத்தை பெற்றவன், ஈசனாகிய அந்த ஆண்டவனாகிய பகவானுடைய சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை மாடன் என்று அந்த சுடலை சொல்லி அந்த நேரத்தில் அந்த மாயாண்டி சொல்லுகிறார். உன் தகப்பனுடைய மாந்திரமும் இந்த கிழவருடைய தந்திரத்தையும் 8 நாளையிலே உன்னை திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி கிழவனாக இருந்தவர் மாயமாக மறைந்தார். அந்த நேரத்திலே காளிப்புரையனிடத்திலே அந்த மாவுதைக்கான அப்பா அப்பா ஒரு கிழவனாக ஆண்டியாக ஒருவர் வந்தார். அவனை அன்னமிடுவதற்காக நான் அன்னமிடச் சென்றேன். பெண்ணாக பிறந்த உலகத்தில் பிச்சையிட்டு பிண்டுவது என்று பெயரெடுக்க வேண்டும் அல்லவா என்று ஆண்டியாக தெரியவில்லை. அவர் என்னை 8 நாளையிலே திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தார் என்று தந்தையாகிய காளிப்புரையனிடத்திலே மாவுசைக்கு சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு காளிப்புரையன் ஆனாலும் மாந்திரத்திலே பெரியவனாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்று அறியாத மாந்திரவாதி காளிப்புரையன் அந்த மகள் இருக்கும் அரண்மனைக்கு 4 ஓட்ட வாசலெல்லாம் 4 வேதாளத்தை கொண்டு காவல் வச்சார். 8வது நாளிலே மாயாண்டி சுடலை சொன்ன சபதத்தை முடித்தார்.
அந்த மாவுதிக்கானவை உருவை ஒரு குலைத்து உத்தமியை சிறையளித்தார். கருவழித்து கன்னியரை சிறையளித்தார். மறுபடியும் அம்பிகை ஆகிய பகவதி வாசலே வந்து வெங்கல பீடத்திலே வந்து அமர்ந்திருக்க, இப்படியாக இருக்கின்ற நாளையில் ஏலத்தூரிலே வாழுகின்ற பழிய மக்கள் 7 வீட்டு பழிய மக்கள் 8 வீட்டு வேல மக்கள் எங்கு வருகிறார்கள்? காக்காட்சி மலைக்கு கண்ணாடி சோலையிலே மரம்பயிர்கள் செய்வதற்காக வருகிறார்கள். இந்த காக்காட்சி மலை காவல் யாருடைய காவல்? இந்த சுடலை காவல் என்று அறியாத இடத்திற்கு வந்து அந்த மரம்பயிர்களை செய்தார்கள். எப்படி மரம்பயிர்கள் செய்தார்கள் தெரியுமா? எப்படியா? நல்ல பட்ட மரம் வெட்டுகிறார், மரத்தை வெட்டி சாய்த்து மரங்கள் வேலியாக போடுகிறார், பறவை சாட்டை ஒதுக்குகிறார். நல்ல பாத்தி அது தன்னை பிடித்து வித்துவாக விதைத்தாறு வலிய மக்கள் வித்து எல்லாம் விதைத்ததொரு நேரத்திலே நல்ல பாடுபட்ட நாள் போக கையாளும் நாளையிலே பார்த்தானே சுடலை ஐயா. இந்த காக்காட்சி மலை காவல் சுடலையுடைய காவல் அல்லவா? இந்த காவல் என்று அறியாமல் மலம்பயிர்கள் செய்தார்கள் அல்லவா? இந்த மலம்பயிற்றை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று மாயாண்டி சிவரப்பெரி சுடலை எப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்தான் தெரியுமா? எப்படி? மத யானை வடிவம் கொண்டு கரும்பை எல்லாம் தானே அழித்து உள்ளம் பண்ணி ரூபம் கொண்டு மூட்டரு பாருகிறார். ரூபம் கொண்டு சுடலை மாடல் வயிற்றை வேறு வெட்டாக வெட்டுகின்றார். வடிவம் கொண்டு பேத்தெறிந்தார். முள்ளலி வடிவம் கொண்டு மூட்டறுப்பாக அறுத்தார். வெள்ளலி வடிவம் கொண்டு வேறு வெட்டாக வெட்டுகிறார். யானை காட்டான ரூபம் கொண்டு அங்கே வாழை கரும்புகள் எல்லாம் அழித்தார். இந்த விதமாக இந்த பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாழாகுகின்ற நேரத்தில் பார்த்தார்கள் பலிய மக்கள். இந்த பலிய மக்கள் எல்லாம் ஆந்திரவாதி இடத்திலே வருகிறார்கள். அந்த காக்காட்சி மலையிலே மரம்பயிர்களுக்கெல்லாம் ஈவிலக வேண்டும் என்று அந்த காளி புலையன் வருகிறார். அந்த காக்காட்சி மலையிலே வந்து மலை விளக்கிலே ஈவிலகி கொண்டிருக்கிற நேரம் 4 விலையை சுத்தி வந்து நல்ல விலையிலே வந்து அமர்ந்து அந்த காக்காட்சி மலை ஒரு சுத்தி பார்த்தா 4 விலையிலே வந்து இருந்து நடு விலையிலே அமர்ந்திருந்து அந்த மலம்பயிர்களுக்கெல்லாம் ஈவிலக வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்படியாக ஈவிலகி கொண்டிருக்கிறான். எப்படி? அந்த சிறு சுளவை கையிலே எடுத்தான். வீட்டெடுப்பு சாம்பல், வெள்ளாபி சாம்பல், சூட்டெடுப்பு சாம்பல், சுள்ளக்கரை சாம்பலை பறத்து வெத்தலை காம்பை ஒழித்து சிதம்பர சக்கரமும் சீர்காழி மந்திரம் போட்டு அஞ்சனத்தை உச்சரித்து வருமான சானம் செய்து ஒரு பக்கமா விளக்குகின்ற நேரம் மாயாண்டி ஒரு பக்கமா அளித்தார். பார்த்தார் சுடலை. இந்த மாந்திரவாதியை சும்மா விட்டாலமை சுடலை என்று அறிய மாட்டான் என்று சேவிக்கின்ற புலையனை சிறிதுளவை புடுங்கி செவிட்டிலே அடித்தான். அந்த நேரத்தில் மாந்திரவாதியானவனிடத்திலே மாயாண்டி சுடலை என்ன சொல்லுகிறார்? காளி பெரும் முறையா காக்காட்சி மலையிலே எனக்கு ஊட்டுக்கள வேண்டும் என்று கேட்க அப்படியே தாரே நெல்லிய உடைய நாட்டும் என்று ஏதி சொல்வார். காட்சி மலையதிலே நல்ல கண்ணாடி ஜோராயிலே அந்த காளி பூரையனவள் இந்த மாயாண்டி சுடலைக்கு நல்ல ஈசான மூலையிலே அம்மை சேஷி என்று ஒரு வீரம் நல்ல சுடலை என்று ஒரு வீரம் முண்ட
உச்சி வேளையில் ஐயா மாலையோடு மஞ்சளையால் நல்ல மூஞ்சு கருக்கரு முதற்காம வேளையில் நல்ல நம்மெல்லாம் நல்ல ஏதுதான் பெரும் முறையில் நல்ல பச்சை தாளம் கம்பு வாட்டி ஏழடிக்கு பலனு போட்டு 7 வரிகளை கொடுத்தான். சூலாடு ஒருவரன் சூடு பண்ணி ஒருவரன் துள்ளுமதி ஒருவரன் துவளங்குட்டி ஒருவரன் மாசிக்கிடா ஒருவரன் மாசி பண்ணி ஒருவரன் அங்கே கருங்கிடா ஒருவரன் ஏழாவது பரணது பணி கொடுத்தான். அந்த களவாடி சென்றவனை கருவறுத்தான் சுடலை. அந்த மாந்திரவாதி வமுதத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு அந்த மலையாள தேசம் விட்டு நாம எங்கே எங்கே போவோம் என்று சுடலை ஐயா ஏகி வருகிறான் மாயாண்டி. கூடி வரும் அந்த முக்கூடல் மதியதில் அழகரோட வாசலில் ஆதி சிவரப்பரியிலே வந்து 3 கூடி வரும் முக்குடல் மதியிலே அழகருடைய வாசலிலே ஆண்டவன் மாயாண்டி சுடரொளிவிலே பிறந்த சுடலை சிவலிங்கமாக முளைத்தார். அந்த ஆதி சிவரப்பரியிலே சிவலிங்கமாக முளைத்து அங்கே அந்த சிவலிங்கத்திற்கு யாரையா பூஜை செய்து வருகிறார்? யாரு செய்து வருகிறார்? நடுக்காட்டு தியாகி நந்தகோனுடைய வம்சம் ஆயர் குலத்திலே உதித்த சீமான் யாரு? அங்கே நடுக்காட்டு தியாகி ஆகிய விளங்குகின்ற அந்த சிவரப்பெரியிலே வந்து நிலையத்தை வாங்கி அதை விட்டு வெளியிடந்து எங்கு வருகிறார்? ஊர்காடு பதியிலே வந்து ஊர்காட்டு சுழலையாகவும் அதை விட்டு வெளியிடந்து அழகு கருள் சூழ்ந்த மங்கலத்திலே ஆத்தாங்கரை ஓரத்திலே அமர்ந்து அதை விட்டு வெளியிடந்து சிறுவளங்கிலே வந்து சிறுவளங்கி ஒத்தப்பனை சுடலையாகவும் அதை விட்டு வெளியிடந்து அந்த விஜயத்திலே வந்து சுடலையாகவே என் மாயாண்டி கொலுவிருந்தார். அதை விட்டு வெளியிடந்து அந்த ஐகோர்ட் ராஜாவாக என்ற நாட்டிலே எப்படி வாழ்ந்தவர் 6 முகமங்கலத்தில் ஐகோர்ட் ராஜாவாகவும் அதை விட்டு வெளியிழந்து தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தென்னாடு தட்சணத்தில் தேசம் அதிகாரம் பண்ணுவதற்காக என் மாயாண்டி சுடலை மணி விளக்கிலே பிறந்து சுடரொளிவிலே பிறந்தவன் களவாடி சென்றவன் வமுதத்தை கருவறுத்து கொள்ளையிட்டு சென்றவன் வமுதத்தை குடியறுத்து பக்க கோடிகளுக்கு அருள் பிரசாதம் வாங்குவதற்கு தலங்கள் கண்ட இடங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி இடங்கள் கண்ட இடங்கள் எல்லாம் இருந்து வருகிறான் சுடலை ஆண்டவன் மாயாண்டி மஞ்சனைகள் போற இடம் மாறாட்டம் மாறிடுவே சுடலை திருநீர் போற இடம் ஒட்ட பனி சுடலை திருநீர் போற இடம் தீவினைகள் தீர்ந்திடுவே. கருத்த துறை மாண்டியரும் கட்டழகன் சுடலை இவரோ கொல்லுவாரும் வெல்லுவாரும்
ஆள வேணும் தேட வேணும் ஆளோடும் மொய் பிடிக்க வேண்டும் நாமல் வந்த புதுமைகள் எல்லாம் இந்த நாடறிய செய்ய வேண்டும் என்று என் ஆண்டி மாயாண்டி சுடலை அவனி பூலோக ராஜ்யத்தில் தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடு முதலாவதாக நிலையம் ஆதி சிவலப்பரி அதை விட்டு வெளிகிடந்து ஊர்காட்டுக்கு வந்ததினால் ஊர்காட்டு சுடலை என்றும் விஜய நாராயணத்திலே வந்து விஜய நாராயணத்து சுடலை என்றும் சிறுவளஞ்சிலே வந்து ஒத்தப்பனையிலே மூழதிலே இருந்தாலும் ஒத்தப்பனை சுடலை என்றும் என் ஆண்டி மாயா ஆண்டி அகில உலகமெல்லாம் ஆறுமுக மங்கலத்திலே வந்து ஐகோர்ட் ராஜாவாகவே ஐகோர்ட்டிலே வந்து சாட்சி சொன்னவர் யாரு இந்த சுடலை ஆறுமுக மங்கலத்திலே ஐகோர்ட் ராஜாவாகவே அன்று முதல் இன்று வரை உன்னை நம்பும் பேர்களுக்கு ஆறுமுக மங்கலத்தான் என்று அகில உலகமெல்லாம் பேரும் புகழையும் கீர்த்தியும் பெற்ற சுடலையுடைய அனுக்கிரகத்தினால் உன்னை நம்பும் பேர்களுக்கு ஒரு தீங்கு வந்திடாமல் என்றைக்கு நித்திய கல்யாணி வாசலாக காத்து வருகிறார் சுடலை